ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்டிச்சிங் பை காவ்யா. இன்னைக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷ்னலான வீடியோ பார்க்கலாமா? ஸோ மோட்டிவேஷ்னல்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை வீடியோஸ் போட்டு. அதனால இன்னைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலான வீடியோஸ் பார்த்துடலாமா? டெய்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, என்னதான் நம்ம கவலையில் இருந்தாலும் சரி, ஒரு மோட்டிவேட்டட் அப்படின்றது வேணும். ஸோ மோட்டிவேட்டட் அப்படின்னா பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ரன் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணால் தான் பிஸ்னஸ் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மோட்டிவேட்டடே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி ஒரு மோட்டிவேட்டடான வீடியோ பார்த்துலாம். அதோட வந்து நேரத்தை நம்ம வந்து வீணாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிம்பிளான டாக்ஸிக் வந்து சொல்லிடுறேன். ஸோ டைலரிங் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மோட்டிவேட்டட்னா என்ன, நமக்கு வந்து யாராச்சும் வந்து ஆறுதலாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ யாராச்சும் வந்து நமக்காக வந்து நிற்க மாட்டாங்களா, நமக்காக வந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு வந்து யோசிப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டவுன் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆறுதலாக வந்து பேசுறது, நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் போதுமே அப்படின்னு வந்து நிறைய பேர் ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்காக யாருமே இல்லையே அப்படின்னு ஏங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளை நாம் புரிஞ்சுக்கிறப்ப தான். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நாமளே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நமக்கு நாமளே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து இருக்கணும். அது இல்லைன்னா கண்டிப்பாக மோட்டிவேட்டட் அப்படின்றது முடியவே முடியாது. வேறு ஒருத்தவங்க வந்து உங்களை நம்புறதை விட நீங்கள் வந்து உங்களை நம்பணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அது வந்து ஒரு டிமோட்டிவேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் வந்து கேரண்டியாக எழுதி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை வந்து வீணாக்கக்கூடாது. நேரத்தை எதுக்காக வீணாக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், முக்கியமாக டைலரிங்ஸில் டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்கணும், ஈவினிங்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கஸ்டமரை வந்து நோட் பண்ணி வச்சுடுவோம். ஸோ அவங்க கொடுத்த ஒரு 3 வாரம் 1 வாரம் நேற்று கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈவினிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சுருப்போம். காலையில் வந்து ஞாபகம் வரும் ஸோ ஈவினிங் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ காலையிலேயே எடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈவினிங் வந்து கரெக்டாக கொடுத்துடலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், சரி ஈவினிங் வரைக்கும் இருக்குல்ல, நம்ம எப்படி இருந்தாலும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். 4 மணிக்கு எடுத்தால் கூட 6 மணிக்கு முடிச்சிடலாம், 1 மணிக்கு எடுத்தால் கூட 4 மணிக்கு முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், டைமை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் ஆகும். ஒருத்தர் வந்து அதை கடைப்பிடிச்சிட்டு ஈவினிங்குள்ளே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒருத்தர்னால நம்ம லக்கு என்ன சொல்கிறது, அந்த டைமில் கரண்ட் போயிடலாம், அந்த டைமில் மிஷின் ஏதாவது ரிப்பேர் ஆகிடலாம், ஏதாவது ஒரு இது வந்து நமக்கு வந்து முடியும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், காலையிலேயே ஸ்டிச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இவ்வளோ நேரத்துக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. ஸோ காலையிலேயே தைச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஈவினிங் தெரியறத விட அந்த டைமில் நம்ம யோசிக்கணும், என்ன நடக்க போகுதோ தெரியல, நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்து ஒரு டைமில் கஸ்டமர்ஸ் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் வந்து நான் ஈவினிங் கேட்டேன், இல்லை எனக்கு அது வந்து எவ்வளோ எமர்ஜென்சி ப்ளவுஸ் தெரியுமா அப்படின்னு வந்து ஒரு கஸ்டமர் சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர் கேவலமாக திட்டிட்டு கூட போகிற கஸ்டமர் கூட இருக்காங்க. ஒருத்தர் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற கஸ்டமர் கூட இருக்காங்க. ஸோ எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம டைமிங் வந்து செட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணது பெட்டர். ஸோ கடை வச்சுருக்கிறவங்க நம்ம வந்து ஒருத்தரே வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாமல் வேலைக்கு வந்து ஆட்களை வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ இதுலேயும் கடை வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து நிறைய வருது, ஆர்டர் வருது அப்படின்னா கஸ்டமர் டைலர்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஆர்டர்ஸ் வரல, இப்போ தான் நான் பிகினராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நிறைய வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து டைலர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை. கரெக்ட் டைமுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நிறைய ப்ளவுஸ் வரும், வரல அப்படின்னு நான் சொல்லலை. எங்கே இருந்தாலும் ப்ளவுஸ் அப்படின்றது வரும். கடை வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ளவுஸ் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா தைக்கிறாங்க அப்படின்னா எந்த கஸ்டமர் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் வருவாங்க. ஸோ அதனால் வீட்டில் தைக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்கெல்லாம் எப்படி வந்து டைமிங் மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னா ஆவரேஜ் தான். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 ப்ளவுஸ் தைச்சா தான் நம்மளோட ப்ளவுஸ் பெண்டிங் எல்லாம் முடியும் அப்படின்னா நம்ம அந்த வேலையை கண்டிப்பாக முடிக்கணும். நம்ம வந்து நேரத்தை தள்ளி போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே தலைமையில் எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். ஒருத்தருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது வீட்டில் ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா கடை வச்சுருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா ஒரு 2-3 விஷயத்தில் தான். கடை வாடகை கொடுக்கணும், அப்புறமா நம்ம வேலை வந்து கொடுத்துட்டு இருந்தோம், யாராச்சும் டெய்லரை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சம்பளத்தை கொடுக்கணும், நம்ம வேலை கரெக்டாக பண்ணால் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஒருத்தருக்கு நம்ம வந்து இப்படியே இருந்தால் முடியாது, நம்மளோட கமிட்மெண்ட்டெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நம்ம எல்லாமே பண்ணணும், நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க யோசிச்சுட்டு பண்ணுவாங்க. டைமிங் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா? நம்மக்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்டையும் நம்ம அந்த ரெஸ்பெக்ட் வந்து போகும். ஸோ நம்ம நம்புவோம், யார் என்ன நினச்சிக்கிட்டா என்ன தப்பாக நினச்சிக்கிட்டா அவங்களோட இது அது
நாம் என்ன பண்ணணும், அதுக்காக நான் வந்து அவங்களுக்காக மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவோம் அவங்களுக்காக நம்ம மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு. இருந்தாலும் நம்ம மாறணும் அப்படின்றதுலாம் அந்த இடத்துல நான் வந்து சொல்லலை. நம்ம வந்து டைம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, நம்மளை வந்து நம்ம கரெக்டாக இருக்கோம், கரெக்ட் டைம் க்ளவுஸ் கொடுத்துடுவாங்க, கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கஸ்டமருக்கோ இல்லைனா அடுத்தவங்களுக்கோ தெரியணும் அப்படின்னா நம்ம கரெக்டான டைமிங் வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ கஸ்டமர்ஸ் வரணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா டைமிங் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த டைமில் நம்ம அந்த டைமை வந்து தள்ளி போடுறதோ இல்லைனா கரெக்ட் டைமுக்கு கடை வந்து திறக்காமல் இருக்கிறதோ இல்லை கரெக்ட் டைமுக்கு கஸ்டமருக்கு கொடுக்காமல் இருக்கிறதோ, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளோட மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ அந்த மதிப்பு அப்படின்றது வந்து நம்ம கேட்டு கேட்டு வாங்குறது கிடையாது, தானாக வரணும். ஸோ அந்த மதிப்பு வந்து வரணும்னா என்ன பண்ணணும், கரெக்ட் டைமுக்கு வந்து கடை திறக்கணும், கரெக்ட் டைமுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுக்கணும். ஸோ கரெக்ட் டைம்னா இந்த டைமுக்கு அவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாக கொடுத்துருவாங்க. அந்த டைலர் வந்து கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான டைலர், கரெக்டான டைமிங் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கஸ்டமர்ஸ்க்கு தெரியணும். ஒரு கஸ்டமர்ஸ் தெரிஞ்சாலே போதும், நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம நினைக்கலாம் நம்மளை யார் பார்ப்பாங்க, கடை வந்து கரெக்ட் டைமுக்கு திறந்தோம் அப்படின்னா இந்த டைமுக்கே தான் திறப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும், நம்ம ஒரு நாளைக்கு 7 மணிக்கு திறக்கலாம், ஒரு நாளைக்கு 10 மணிக்கு கூட திறக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம். அது வந்து முடியாத காரியம். ஸோ ஏன்னா அவங்க வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கஸ்டமர்ஸ் என்கிட்டயே வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, நம்ம டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட்ஸ் வந்து எடுக்கணும். ஏன்னா டைலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ரீசெண்டாக இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அந்த நோட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம், இந்த டு டூ லிஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலைகள் வந்து அந்த டைமில் முடிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து இந்த டைமில் தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே வந்து தைச்சிடணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணணும். ஸோ இந்த டைமுக்குள்ளே தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து முடியும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வந்து திருத்திக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளவுசஸ் வந்து பெண்டிங் வைக்காமல் கரெக்ட் டைமுக்கு கொடுத்தா வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, வீட்டில் நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம டைலரிங்குள்ளே வந்து கொண்டு வருது. ஸோ ஒரு அக்கா இருக்காங்க, ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது க்ளோஸ் ஃப்ரெண்டானவங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன நடந்துச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தில் இருந்து அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை. ஸோ பேடாக போயிட்டுருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும், மாமியார் ஆகட்டும், இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க வந்து சரியில்லையா. ஸோ சரியில்லை அப்படின்னா எப்படின்னா, நீ வந்து என்ன பண்ணுற, நான் வந்து அமௌண்ட் கொடுக்க மாட்டேன், ஃபேமிலிக்காக நான் வந்து கொடுக்க மாட்டேன், நான் வந்து கமிட்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ வந்து என்ன பண்ணுற, நீ சம்பாதிச்சதெல்லாம் என்ன பண்ணுற அப்படின்னு வந்து அவங்க வீட்டில் கேட்குறாங்களா. ஸோ அவங்க வந்து அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கல. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வைக்காததுனால அவங்களால சொல்ல முடியல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோம், ஸோ அவங்களும் கடை வச்சிருக்காங்க, கடை வச்சிருந்தாலே எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், ஸ்டிச்சிங் பண்ணுறோம், நமக்காக பார்க்கணும், நம்ம வீட்டுக்காக பார்க்கணும், நமக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கணும் வீட்டுக்கு அப்படின்னு வந்து நினச்சி தான் நம்ம வந்து இந்த டைலரிங்குள்ளே வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்க ஒரே வார்த்தையில் நீ என்ன பண்ண, வீட்டுக்காக என்ன பண்ண, இனிமேல் நீயே வந்து செலவு பார்த்துக்கோ, நான் வந்து அமௌண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து கணவரோ இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்களோ சொன்னாங்க அப்படின்னா அவ்வளோதான், அந்த இடத்துல உடஞ்சி போயிடும். அந்த அக்கா வந்து இந்த ஒரு மன உளைச்சலால் வந்து அதுவே யோசிச்சுட்டு ப்ளவுஸ் வந்து ஒழுங்காக ஸ்டிச் பண்ணாமல், ப்ளவுஸை வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுக்காம, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுறது, மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா ஒரு மாசமாக. ஸோ இதனால் என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சுன்னா, ரொம்ப நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய குறைகளை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ளவுஸில் பாரு இப்படி வந்து தைச்சிருக்க, என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க ப்ளவுஸ் அப்படின்னு வந்து திட்டுறது. அதுக்கப்புறமா கரெக்ட் டைமுக்கு கொடுக்கல அப்படின்னு, நீ கரெக்ட் டைமுக்கு கொடுக்குற அப்படின்னு தானே உங்ககிட்ட ப்ளவுஸ் கொடுத்தேன், ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து திட்டுறது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கு அவங்க இத்தனை நாளாக வந்து சேர்த்து வச்ச கஸ்டமர்ஸ் எல்லாருமே விலக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது முழுக்க உண்மை. இதுலேருந்து நான் எப்படிக்கா வெளியில் வருது அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா. ஸோ அதுக்கான சிம்பிளான ஒரே ஒரு விஷயம், நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணுறோம் அப்படின்றது வந்து நோட் பண்ணி வைக்கணும். ஸோ இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஏன்னா ஸ்டிச்சிங்கில் அப்படி வரும், அப்போ அமௌண்ட்டு அது அப்படியே செலவாயிடும். ஸோ அது வந்து சேலரியாக வராது இல்லையா. ஸோ மந்த்லி சேலரியாக வராது. ஸோ மந்த்லி சேலரியாக வந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து அப்படியே வரும், அப்படியே போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து அதை எடுத்து வைக்க முடியும். ஸோ அதனால நோட்ஸ் பண்ணணும். ஸோ நாளைக்கு வந்து 2 ப்ளவுஸ் தைச்சேன், 3 ப்ளவுஸ் தைச்சேன், இது வந்து இவ்வளோ வந்துச்சு, லைனிங்கெல்லாம் இவ்வளோ போட்டேன், நான் இவ்வளோ செலவு பண்ணேன், இதுக்கெல்லாம் செலவு பண்ணேன் அப்படின்னு வந்து நோட் பண்ணி வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு 4-5 நோட் வச்சுருக்கேன். ஸோ அந்த 4-5 நோட்லேயும் ஒரு நோட்டில் வந்து டு டூ லிஸ்ட் போடுவேன், இன்னொரு நோட்டில் வந்து செலவு பண்ணுறது போடுவேன், இன்னொரு நோட்டில் எதுக்காக செலவு பண்ணேன் அப்படின்னு வந்து போடுவேன். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அம்மா தங்கச்சி எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. யாருக்குமே புரியாத ஒரு புதிர் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு மட்டும்தான் புரியும். அதனால நம்ம வந்து நோட்ஸ் பண்ணி வைக்கணும். ஒரு 10 ரூபா செலவு பண்ணாலும் அது நோட் பண்ணணும், அது எதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு. அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து என்னோட விஷயத்திலே நடந்திருக்கு. அதனால தான் நான் வந்து நோட்ஸ் எடுக்கவே ஆரம்பித்தேன். ஸோ அந்த நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்கக்கா, நீங்கள் வந்து அந்த நோட் எடுங்க, நீங்களே செலவு பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, நீங்களே செலவு பண்ணுங்கள், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மறுபடியும் நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம், நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது, ஆண்களுக்கே அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
முடியாது. அதனால் நான் சொன்னேன், நீங்களே வந்து வீட்டுக்கெல்லாம் செலவுக்கெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, பரவாயில்ல நீங்களே போடுங்க. அந்த என்ன சொல்கிறது, வீட்டில் செலவுனா என்ன, காய்கறிகள், மளிகை சாமான் இந்த மாதிரி தானே, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்கள வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வந்து நம்ம அதுவே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக டெய்லரிங்குள்ளே வந்து அந்த நம்மளோட ஃபேமிலி விஷயத்தை வந்து விட மாட்டோம். ஏன்னா நம்ம அதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம அவங்க அன்பு வந்து அவங்க புரிஞ்சிக்கலையே, இந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா டெய்லரிங்கில் அது கொண்டு வந்துடும். அப்புறமா நம்ம இத்தனை வருஷமாக இத்தனை நாளாக வந்து நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால நம்ம ஃபேமிலி விஷயத்தை வந்து டெய்லரிங்குள்ளே கொண்டு வேண்டாம். இதனால நிறைய பேருக்கு அந்த அக்காவுக்கு வந்து கை வந்து ஊசிக்கிட்ட விட்டுட்டாங்களாம். ஸோ நானே நிறைய வாட்டி விட்டுருக்கேன். இதனாலனா நம்ம எதையோ யோசிச்சுக்கிட்டே ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதனால் கையை வந்து விரல் வந்து ஊசிக்கிட்ட வந்து விட்டுனாவும் ஊசி வந்து மாட்டிக்கும். அதனால நமக்கு தானே பிரச்சனை. ஸோ அதனால நானும் என்னோட லைஃப்லையும் பார்த்துருக்கேன், அந்த அக்காவோட லைஃப்லையும் பார்த்துருக்கேன். உங்களோட லைஃப்லையும் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.